வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட் சண்டே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டில் குக்கிங் தவிர வேறு என்னெல்லாம் வேலைகள் நான் செஞ்சேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சண்டே காலையில் கிச்சனில் முதல் வேலையாக இட்லி பொடி ரெடி பண்ணிடலான்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இட்லி பொடி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது முதல்ல பார்த்துடலாம். கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். உடச்ச கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நிலக்கடலை, கடலைப்பருப்பு, கூடவே நிழலில் காய வச்ச கருவேப்பிலை, பெருங்காயம், 25 வரமிளகா. இந்த டம்ளரில் தான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மெஷர் பண்ண போகிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு நிலக்கடலையை முதல்ல வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்டட் கிரவுண்ட் நட் தான். கடையிலேருந்து வாங்கும்போதே ரோஸ்டட் கிரவுண்ட் நட் தான் வாங்கியிருந்தேன். அதனால் இதை ரொம்ப வறுக்க தேவையில்லை, லைட்டாக சூடேறினா போதும். இது தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அடுத்ததாக அதே மெஷரிங் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பை வறுக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மெதுவாக கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நடுவால் கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னாலும் கடலைப்பருப்பு சீக்கிரம் தீஞ்சு போயிடும். கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆனதுக்கப்புறம் இதையும் எடுத்து அதே தட்டில் கொட்டிடலாம். அடுத்ததாக ஒரு டம்ளர் அளவுக்கு உடச்ச கருப்பு உளுந்தையும் வறுத்துக்கிறேன். இந்த உளுந்து அந்த வெள்ளை பார்ட் ப்ரௌன் ஷேடாக மாறணும். அது வரைக்கும் இதை வறுத்தா போதுமானதாக இருக்கும். பருப்பை வறுத்து எடுத்து கொட்டினதுக்கப்புறமா வடை சட்டியில் கொஞ்சமாக டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நின்று போகும். அதை எப்போவும் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் அடுத்த பருப்பு வறுக்கும்போது அதில் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கலந்துராமல் இருக்கும். இப்போது அடுத்ததாக கருப்பு எள்ளு போட்டு வறுத்துட்ருக்கேன். கருப்பு எள்ளு நல்லா சடச்சடன்னு வெடித்து வர்ற வரைக்கும் வறுக்கணும். இதை க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். கருப்பு எள்ளு ஓரளவுக்கு வறுபட்டு நல்லா உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் நல்லா வடை சட்டி எல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சடச்சடன்னு அதே வெடிக்கும். இப்போ பார்த்தா தெரியும். இந்த மாதிரி வெடித்து வந்ததுக்கப்புறம் கருப்பு எள்ளையும் எடுத்து அதே பிளேட்டில் கொட்டிடலாம். எள்ளையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா எள்ளில் நல்லா நிறையாவே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதையெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அடுத்ததாக காய வச்ச வரமிளகா, காய வச்ச கருவேப்பிலை ரெண்டையும் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரெண்டுமே காஞ்சி தான் இருக்குது. அதனால் ரொம்பலாம் இதை வறுக்க தேவையில்லை. லைட்டாக சூடானதும் இதை தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனலாக தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டு இந்த உப்பில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரைக்கும் இதை வறுத்து விட்டால் போதும். இதையும் எடுத்து அதே தட்டில் கொட்டிட்டு இது நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்ததுக்கப்புறமா இதை அரைச்சி எடுக்கணும். இப்போ இந்த 2 தட்டியும் கொண்டு போய் ஃபேன் காற்றுல வச்சிட்றேன். நல்லா ஆறட்டும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒன்றோட ஒன்று நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி சின்ன மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். அதனால் இதை 2 பேட்சாக அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் போடுற 2 பேட்சும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. இந்த மிளகாயும் மற்ற பருப்பு ஐட்டமும் ஈக்குவல் குவான்டிட்டி ரெண்டையும் பாதி பாதியாக ஈவனாக பிரித்து எடுத்துக்கங்க. பிரித்து எடுத்து இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கோர்ஸியாக அரைச்சா போதும். ஒவ்வொரு பேட்சையும் அரைச்சி முடித்ததுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு சப்போஸ் பத்தலைன்ற பட்சத்தில் இன்னி கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போது 2 பேட்ச் இட்லி பொடியையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரே தட்டில் ஒன்று மேலே ஒன்றா கொட்டியிருக்கேன். கொட்டினதுக்கப்புறமா இது ரெண்டும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சுற்றிலும் கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இது ஆறட்டும். கையில் தொட்டு பாருங்கள், வெது வெதுப்பு இல்லாமல் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு கண்ணாடி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வருஷமே ஆனாலும் இந்த இட்லி பொடி கெட்டு போகாது. நான் இந்த இட்லி பொடியை ஒரு பெரிய கண்ணாடி ஜார்லேயும் ஒரு சின்ன கண்ணாடி ஜார்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பெருசை வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். சின்னதை வெளியில் வச்சு அப்பப்போ தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிப்பேன். இது தீர தீர அந்த பெரிய ஜாரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த சின்ன ஜாருக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இட்லி பொடி நல்ல டார்க் ப்ரௌனில் வந்திருக்கு. எண்ணெய் ஊற்றி கலக்கும்போது நல்லா கருப்பு ஷேடாக தெரியும். உங்களுக்கு இட்லி பொடி நல்ல செவச்சவன் பொன்னிறமாக வேணுன்ற பட்சத்தில் கருப்பு எள்ளு கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை எள்ளு வெள்ளை உளுந்து போட்டிங்கன்னா நல்லா இட்லி பொடி செவச்சவன் பொன்னிறமாக கிடைக்கும். இட்லி பொடி வேலை முடிஞ்சதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டுட்டு என் வீட்டு முன்னாடி இருக்கிற சின்ன கார்டனுக்கு போயாச்சு. இன்றைக்கி என்னோடய கார்டன் வேலை என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு எதிர்த்தாப்படி ரோடு ஓரத்தில் கொஞ்சமாக இடம் இருக்கும் இல்லைங்களா, மண் ஏரியா. அந்த ஏரியாவில் மாம்பழம், சீத்தாப்பழம், சப்போட்டா, நகாப்பழம், கொய்யா இத்தனை விதைகளையும் ஃப்ரூட்ஸ் அப்பப்போ சாப்பிட்டது போக அந்த விதைகளையெல்லாம் சேகரித்து வச்சுருப்பேன் பவுலில். இன்றைக்கி டைம் கிடச்சது அதெல்லாம் ஒரு 5 அடி கேப் விட்டு லைனாக விதையை மண்ணை தோண்டி விட்டு விதைச்சி விட்டுருக்கேன். அது முளை வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி மிளகா செடியில் நல்லா ஒரு கை நிறையா மிளகா பறித்தேன். கூடவே பக்கத்தில் இருந்த பாசி பயிறு செடியில் ஒரு 10 காய், பாசிப்பருப்பு காய் ஒரு 10 காய் பறித்தேன். இதில் டெய்லியுமே ஒரு 10 காய் காஞ்சது பறிச்சிருவேன். வீட்டுக்குள்ளே போய் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு டப்பா நிறையா பாசிப்பருப்பு காய் சேர்ந்துருச்சு. இன்னும் கூட கொஞ்சமாக விடும். இந்த செடியில் விளைச்சல் முடிஞ்சு எல்லா காயும் பறித்ததுக்கப்புறமா இந்த காயை உடச்சி பருப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த வேலையை இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கிறேன். இப்போ ஒன்றை வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். காய்க்குள்ளே இந்த மாதிரி தான் பாசிப்பருப்பு உள்ளே இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நான் இந்த ஐட்டம்ஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் டைம் கிடச்சது இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறக்கு. இந்த பாதாம் பிசின், கருஞ்சீரகம், சப்ஜா சீட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, இதெல்லாம் வாங்கின அதே பேக்கெட்டில் ஒரு பெரிய டப்பாவில் ஒன்று மேலே ஒன்றா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். காலையில் வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் அதை தேடி எடுக்கிறதுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஜார்ஸாக வாங்கி ஒன்று பக்கத்தில் ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு தான் இந்த ஜாரை நான் வாங்கினேன். இது ஜஸ்ட் 19 ரூபா தான். கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருந்தது. வாங்கி 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டிக்கர்ஸை இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு ஈஸியாகவே ரிமூவ் பண்ண வந்தது, அதனால் எடுத்துட்டேன். சப்போஸ் வரலன்ற பட்சத்தில் கண்ணாடி ஜார்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணோன்னா, கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு அதில் முக்கி வச்சா ஈஸியாக விரல் வச்சு இப்படி நல்லா ப்ரெஷர் கொடுத்து தள்ளினாலே ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நீட்டாக கலந்து வந்துடும். அடுத்ததாக ஆடி டிஸ்கவுண்ட் சேலில் இந்த 4 குர்த்தீஸை தான் எடுத்தேன். முதல் 3 குர்த்தீஸ் வந்து buy 3 at 999 ஆஃபரில் எடுத்திருந்தேன். இந்த வீடியோவை வந்து இன்றைக்கி காலையில் தான் எடுக்கிறதுக்கு டைம் கிடச்சிச்சு. இந்த இந்த குர்த்தியை வந்து ட்ரெண்ட்ஸில் 250 ருப்பீஸ்ன்னு எடுத்தேன். இதுக்கு இன்னும் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணாததுனால அதுலேயே பில்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஆஃபீஸ்க்கு அந்த வழியாக தான் போய் வருவேன். வரும்போது என்றைக்கு டைம் கிடைக்குதோ கொண்டு போய் கொடுத்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி வாங்கிட்டு வரணும். ஃபைனலாக ஒரு நைட் பேண்ட்டையும் எடுத்தேன். ஆஃபீஸ்க்கு காமனாகவே லெகின்ஸ் தான் போட்டுட்டு போவேன். ஸோ வீட்டுக்கு வந்ததும் நைட்டீஸ் யூஸ் பண்ணுறது ரேர். லெகின்ஸை கழட்டிட்டு இந்த மாதிரி நைட் பேண்ட்டை யூஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்காக இந்த நைட் பேண்ட் எடுத்தேன்.
சண்டே ஹாலிடேன்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து சண்டேஸில் தான் ஏகப்பட்ட வேலைகள் சேர்ந்துருது. அத்தனையும் முடிக்க வேண்டியதாக தான் இருக்குது. இப்படி தான் என்னோட ஆடிப்பெருக்கு இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do not forget to subscribe, like and share வித்யா வீடு. Bye.